சோடியம் லைட்ஸ், man-made lights, மனிதர்கள் உண்டாக்கின பிரகாசம் உள்ள விளக்குகள் இருக்கிறது. They lighten the night as day. பட்டணங்களில் பார்க்கும்போது இரவை பகலாக்கக்கூடிய மிளிருகின்ற பிரகாசம் உள்ள விளக்குகள், சோடியம் லைட். இன்றைக்கு விளக்குகளில் ரொம்ப வித்தியாசமான விளக்குகள் எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். They remove darkness out of the city in night time. இரவு நேரத்திலே பட்டணங்களில் இருக்கக்கூடிய இருளை அவைகள் அகற்றுகிறது. ஆனாலும் கரண்ட் இல்லாது இருக்கும்போது செத்ததை போல் மாறிவிடும். ஒரு சோடியம் லைட்டினுடைய ஆயுசு காலம் என்ன? ஒரு கொஞ்ச காலம் மிளிரும், பின்பு அதுவும் என்ன செய்யும்? என்ன செய்யும் சொல்லுங்க? they will become like that. One day they shall die. ஒரு நாள் அது அழிந்து போகும். அவைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்குவது இல்லை. பட்டணத்தை இரவு நேரத்தில் குறிப்பிட்ட கொஞ்ச காலம் அது மிளற செய்யலாம், அது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அது பீஸ் போய்விடும். இயேசு சொல்லுகிறார், இயேசுவை பற்றி யோவான் சொல்லுகிறார், Jesus is the true light. இயேசு மெய்யான ஒளி. இயேசு தம்மை குறித்து சொல்லும்போது யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உலகத்துக்கு இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். I am the light of the world. Who can say this statement? இது ஒரு காரியடி அடுத்து. நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். ஒளியாய் இருக்கிறேன். யாரால் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 12:46 வாசித்து பார்க்கையில் 12:46 வாசிங்க. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், உலகத்துக்கு ஒளியாக வந்தேன். I am come a light to this world. நான் உலகத்துக்கு ஒளியா வந்தேன், என்னை விசுவாசிக்கிறவன் இருளில் நிலைத்திராதபடிக்கு. நம்முடைய தேவனை குறித்து பார்க்கும்போது அவர் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார். தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். ஒளி தெய்வம் அல்ல. சன் வெளிச்சம் கொடுக்கிறதுனால வெளிச்சம். லைட் இஸ் நாட் காட், பட் காட் இஸ் லைட். தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் ஆவியாகவே இருக்கிறார் என்பது சொன்னது போல காட் இஸ் லைட், லைட் இஸ் நாட் காட். வெளிச்சம் கடவுள் அல்ல. அதனால இன்றைக்கு நிறைய மக்கள் வெளிச்சத்தை எல்லாம் தெய்வங்களாக நினைத்து வணங்குவார்கள். ஒரு விளக்கை கொளுத்து ஒன்ன வணங்குவாங்க. சூரியன் அப்படியே சூரியனை வணங்குவார்கள். இவையெல்லாம் தேவனுடைய படைப்புகள், விளக்குகள், மனுஷன் உண்டாக்கினவைகள். தேவன் படைத்த விளக்குகளைப் போல நட்சத்திரங்களையும் சூரியனையும் மக்கள் நமஸ்கரிப்பார்கள். அவைகள் தெய்வங்கள் அல்ல, அவைகள் காட்ஸ் கிரியேஷன். இரண்டாவது பார்க்கிறோம், அவர் மெய்யான ஒளி. ஜீசஸ் இஸ் த ட்ரூ லைட். அணையாத விளக்கு, மங்கி போகாத விளக்கு, என்றும் நிலைத்திருக்கிற ஒளி. அவரை குறித்து இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஸ்தோத்திரம். He lightened every man. உலகத்தில் வந்த எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அவசரம் மீண்டும் வாசிங்க சிஸ்டர். யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி, மெய்யான ஒளி. இரண்டாவது வாசிக்கிறோம், மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி. அவேத்தில் வாசிக்கிறோம் சங்கீத புஸ்தகம் 118 சங்கீதம் 27 வசனத்தில் 118:27 வாசிங்க. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். God is the Lord who illuminates us, make us brightful.
தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். சோ அவர் மெய்யான ஒளி என்று சொன்ன அந்த ஸ்டேட் அவர் மெய்யான ஒளி தான். ஆனா அதே வேளையில் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. எந்த மனுஷன் என்று சொல்லும் போது அதுல எந்த மனிதனாயிருந்தாலும் சரி, எந்த மனிதனையும் எவ்ரி மேன், எனி மேன், எந்த மனிதனையும் என்று சொன்னாலே இந்த வார்த்தையில் என்ன இல்ல, பாகுபாடு கிடையாது. பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று சொல்லும் போது அவர் மனிதனை பிரகாசிக்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. நாம நினைக்கிறோம் அவர் ஸ்டடீஸ், அவர் ஸ்கில்னஸ், அவர் பர்சனாலிட்டிஸ், நம்ம நாலேஜ், நமக்கு இருக்கிற பணம், நம்முடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், நம்முடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், இன்னும் இவைகளெல்லாம் நமக்கு நல்லா இருந்தா தான் நாம இந்த உலகத்தில் ரொம்ப ஒரு பிரைட்ஃபுல்லாக வாழ முடியும் என்று நினைக்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் வரவேற்கத்தக்கது. நமக்கு நல்ல ஸ்கில் வேணும், ஸ்தோத்திரம், நமக்கு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கணும், நல்ல வெல்த்தினஸ், ஹெல்த்தினஸ், இன்னும் நல்ல வெல் ஸ்டடீஸ், இதெல்லாம் நம்ம பிரகாசிக்கக்கூடிய ஏதுக்கள் என்று நினைக்கிறோம். அதெல்லாம் வரவேற்கத்தக்கதா இருந்தாலும் அது 100% உண்மையானதல்ல. அவைகள் நமக்கு தேவை. But there is no guarantee that they also make our life prideful. நல்ல படித்து நல்ல ஞானம், அறிவு, திறமை, பர்சனாலிட்டி இதெல்லாம் நமக்கு இருந்தாலும் இவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையின் மேன்மைக்கு அஸ்திவாரங்கள் என்று நினைப்பது அவ்வளவு மேன்மையானதல்ல. உலகத்தில் நடந்த ஹிஸ்டாரிக்கல் சம்பவங்கள் ஈவன்களாம் பார்க்கும்போது, சில பெருவெள்ளங்கள் வரும்போது, குஜராத்தில் ஒரு சமயத்தில் ஸ்தோத்திரம் பெரிய பணக்காரர் ஒரே நாளில் தரித்திரன் ஆனார்கள். சோ இவைகளெல்லாம் சில மாற்றங்களின் நிமித்தம் அது ஒன்றுமில்லாமல் போகலாம். பட் ஸ்தோத்திரம், God alone is the maker of a man prideful. தேவனை ஒரு மனிதன் சரியாக விசுவாசித்து அண்டிக் கொண்டால் ஆண்டவர் தான் உங்க படிப்பின் மூலமாகவும் உங்களுடைய தனி திறமையின் மூலமாக இதெல்லாம், God bless with your talent, with your skillness. Your skillness alone cannot make you prideful. Understand this truth. Your studies only cannot make you prideful. உங்க படிப்பு, அறிவு, திறமை, அந்தஸ்து மட்டும் உங்களை மேன்மைப்படுத்தும் என்று நம்புவீர்கள் என்றால் you shall be seated. நீங்க ஏமாந்து போவீங்க. Your skillness plus God, தேவன் இணையும் போதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்க செய்கிற எதுவா இருந்தாலும் உங்களுக்கு மேன்மையாக இருக்கக்கூடும், மேன்மையாக அமையும். ஏன்னா பிரகாசிக்கப்படுகிற அவர்தான். ஞானத்தை தந்து அந்த ஞானத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருகிறவர் அவர்தான். ஆகையினால கர்த்தர் கொடுத்த திறமை, அறிவு, ஸ்டடீஸ் இவைகளிலே உங்களுடைய 100% நம்பிக்கை வைக்காதீர்கள். இவைகளோடு தேவன் இணைந்து இருக்கும் போதா அது உங்கள் வாழ்க்கைக்கு பிரகாசமாய் அமையக்கூடும். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.